அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உணர்ச்சிகரமாக பேசிய போது அவரது மகன் விஜய பிரபாகரன் அழுததால் அவரை மேடையிலேயே சமாதானம் செய்தார். கேப்டனால அவங்க ரத்தமான இரண்டு உறவுகள் விஜய பிரபாகர், சண்முக பாண்டியன். அவர் ஒருத்தர் அரசியலுக்கும் ஒருத்தர் சினிமா துறைக்கும் இன்னைக்கு உங்களுக்காக கேப்டன் கொடுத்துட்டு போயிருக்காரு. அழுகாது, அப்பாவை சொன்னாலே அழுகுமாரு, அழுக வேண்டாம். நம்ம தொண்டர்கள் இருக்காங்க, நமக்கு துணை நிற்பாங்க, நம் தாய்க்குலங்கள் நமக்கு இருப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு பிறகு விஜய் பிரபாகரும் கொம்பு சீவி சண்முக பாண்டியனும் உங்களுக்காக துணை நிற்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் தேவையில்லை. தலைவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போன அந்த கடமைகளை நாம் நிச்சயமாக சரியான முறையில நடத்தி உங்கள் அத்தனை பேரையும் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில உயர்த்துவதுதான் உங்க அம்மாவா என்னுடைய எத்தனை பேருடைய என்னுடைய கடமை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனவே தலைவர் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர், மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கின்ற நமது தலைவர் அவர்களுடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம். அந்த வெற்றி கனிகளை நாம் லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கா, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா, இன்னைக்கு மணல் கொள்ளை அடித்ததுனால வழக்கு இருக்கா, இன்னைக்கு குவாரிகளில் திருடுறதா வழக்கு இருக்கா, இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை வைத்து நடத்தியதுல வழக்கு இருக்கா, இல்ல கள்ளச்சாராயம் காட்சியதாக வழக்கு இருக்கா, கஞ்சா போதை விற்பனை என்ற வழக்கு இருக்கா, இல்ல பாலியல் வன்கொடுமை நம்ம தொண்டர்கள் செய்தார்கள் என்ற வழக்கு இருக்கா, ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தியது தேமுதிக என்ற வழக்கு இருக்கா? எந்த வழக்கும் இல்லை. எந்த விதமான குற்றங்களையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மேல் சுமத்த முடியாத நிலையில தான் வேற வழியே இல்லாம இந்த ஊடகங்களும் யூடியூபர்ஸும் பேரம் 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 என்ற ஒத்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு வேற சொல்வதற்கு வேற எதுவுமே இல்லை என்பதால அந்த ஒரு வார்த்தையை தாரக மந்திரமா சொல்லிட்டு இருக்காங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன பரம்பரையில் இருந்து வந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.